பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய்ங்க. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். லைஃப்பில் வந்து எப்போயுமே பாசிட்டிவாக இருங்க. எப்போயுமே நான் சொல்கிறது தான், நேற்று என்ன நடந்துச்சு அதுங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. நெகட்டிவான விஷயமா இருக்கும்போது நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி நம்ம அதை தவற சரி பண்ணுறதுங்கிறத பற்றி மட்டும் யோசிச்சிங்கனாலே லைஃப்பில் வந்து நம்ம பெரிய லெவலுக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான பிஸ்னஸ் வீடியோ தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நிறைய சிஸ்டர் நமக்கு வந்து தொடர்ச்சியான முறையில் மெசேஜ் பண்ணுறது, சிஸ்டர் உங்களோட வீடியோ பார்த்து தான் நான் சாரீ பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் நாப்கின் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் சோப் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ச்சியாக நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. அக்கா வீட்டில் இருந்தே கம்மியான பட்ஜெட்டில் ஏதாவது பிஸ்னஸ் சொல்லுங்கள், நாங்கள் வாங்கி விற்கிற மாதிரி சொல்லுங்கள், எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், தினம்தோறும் ஏதாவது ஒரு வருமானம் பார்க்கணுன்னு நிறைய சிஸ்டர் எனக்கு கமெண்ட்ஸும் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பும் பண்ணுறீங்க. உங்களுக்காக இன்றைக்கி சூப்பரான ஒரு பிஸ்னஸ் டீட்டெயிலில் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். அதாவது ஆர்யா என்டர்பிரைசஸ், இவங்க வந்து தேனியில் இருக்கிறாங்க. அந்த சிஸ்டருடைய பேர் வந்து பத்மபிரியா. இவங்க தொடர்ச்சியாக மோர் தென் 2 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பிஸ்னஸ் என்ன, அவங்களுடைய டீட்டெயில் என்ன, எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கிறத தெளிவான முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ் தான். அதாவது நம்ம வந்து பஞ்சகவ்ய விளக்கு கேள்விப்பட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த பஞ்சகவ்ய விளக்கும் இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ப்ளஸ் பஞ்சகவ்யத்தை பயன்படுத்தி ஊதுபத்தி, அந்த ஊதுபத்திலே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, மோர் தென் 10 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. எதுனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி பஞ்சகவ்ய விளக்கு கொடுக்குறாங்க, பஞ்சகவ்ய கப் சாம்பிராணி கொடுக்குறாங்க, பஞ்சகவ்யத்தை பயன்படுத்தி வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி கொடுக்குறாங்க. இது முக்கியமாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்னென்னா, திஷ்டி கற்பூரம்னு ஒன்று கொடுக்குறாங்கங்க. நம்ம வீட்டிலலாம் நம்ம திஷ்டி கற்பூரம் வந்து பண்ணும்போது எப்பவுமே கற்பூரம், அதில் வந்து நம்ம வத்தல் எடுத்துக்குவோம், என்னென்னலாம் அந்த கல்லுப்பு போட்டுக்குவோம், இதெல்லாம் சேர்த்து கூட கொஞ்சம் பொருளெல்லாம் போட்டு நம்ம திஷ்டி சுற்றி கழிக்கிறது உண்டு இல்லை. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த திஷ்டி கற்பூரம் சைடில் இமேஜ் கொடுக்குறேன் பாருங்கள், அதில் அவங்களாவே நிறைய திஷ்டியை கழிக்கக்கூடிய, வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எடுக்கக்கூடிய மூலிகைகள் கலக்கிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு கற்பூரமும் கலக்கிறாங்க, வாசனை பொருட்கள் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த வத்தல் எல்லாமே கலந்து ஜஸ்ட்டு நம்ம அந்த கற்பூரத்தை எடுத்து திஷ்டி சுற்றி போட்டாலே போதும். அந்த விஷயங்களை எனக்கு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. நிச்சயமாக இது வாங்கி நம்ம ஒரு தொழிலாக பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கும் நடக்கும். ஸோ இந்த 5 பொருட்களும் தான் பத்மபிரியா சிஸ்டர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஸோ நல்ல ரேட்லேயே, ஹோல்சேல் ரேட்லேயே நீங்கள் தாராளமாக எடுத்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். குறைஞ்சதாக எவ்வளோ முதலீட்டில் எடுக்கலான்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா நம்ம பாசிட்டிவிட்டி சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு இப்போ தான் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ அதனால் வெறும் 1000 ரூபாய் முதலீட்டிலேயே நீங்கள் தாராளமாக பத்மபிரியா சிஸ்டரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ எல்லாத்துலேயுமே கலந்து தான் வாங்கணுமா சிஸ்டர்னு கிடையாது. மொத்தமாக வேணுங்கிறவங்க மொத்தமாக வாங்கிக்கலாம். இல்லை வந்து எனக்கு கற்பூரம் மட்டும் கொடுங்க, பஞ்சகவ்ய விளக்கு மட்டும் கொடுங்கனாலும் கொடுப்பாங்க, இல்லைனா கப் சாம்பிராணி மட்டும் கொடுங்கனாலும் கொடுப்பாங்க. ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே சுத்தமாக அவங்க செஞ்சு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையால் செஞ்சு கொடுக்குறாங்க. எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக உங்களுக்கு கொடுக்கணுமோ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பஞ்சகவ்ய விளக்கு கொடுக்குறாங்கல்ல, அதுவும் வந்து அவ்வளோ அழகாக மேக் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பஞ்சகவ்யத்திலே வந்து இந்த கப் சாம்பிராணி வருது பார்த்தீங்களா, குங்குளியம், வெண்கடுகு, இந்த மாதிரி விஷயம்லாம் போட்டு கொடுப்பாங்க. அதில் வந்து அடிஷ்னலாக இவங்க என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா, யாகத்துக்கு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மூலிகை பொருளும் சேர்த்து போடுறாங்க. ஸோ குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து இவங்க கொடுக்குறாங்க. சிஸ்டர் வந்து முறைப்படி படித்த லைசன்ஸ் வாங்கி ப்ராப்பராக பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேத்துக்கு டவுட் ஆகும், சிஸ்டர் வந்து அவங்கக்கிட்ட எப்படி எடுத்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறதுனா அவங்களோட லேபிள் போட்டு தான் கொடுப்பாங்களான்னா, லேபிள் போட்டு கொடுத்தும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை லேபிள் இல்லாமல் வாங்கி நீங்களும் என்ன பண்ணலாம், தனியாக பேக் பண்ணியும் நீங்கள் விற்றுக்கலாம். ஸோ இவங்க பேக் பண்ணியே தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வாங்கி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் வாங்கும்போது கொரியர் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொரியருக்கு எந்த அளவுக்கு அங்கே பெஸ்ட் ரேட்டில் பண்ணி கொடுக்க முடியுமோ சிஸ்டர் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுடைய நேம் வந்து பத்மபிரியா, கான்டாக்ட் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயிலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க நேரடியாக கூட கடைக்கு போங்க, கால் பண்ணுங்கள், பொருள் எல்லாம் பாருங்கள், பிஸ்னஸ் விஷயமா பேசிட்டு நீங்கள் தாராளமாக அவங்கக்கிட்ட பொருள் எடுத்துக்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு இதில் நல்ல மனநிறைவான வருமானம் கிடைக்கும். எப்பவுமே நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு லாபத்துக்கும் நம்ம கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணணும், அதே நேரத்தில் மன நிம்மதின்னு ஒன்று இருக்குல்ல, நிறைவுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வாங்கி அவங்க பயன்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் போது அதோட புண்ணியம் வந்து நிச்சயமாக நமக்கு சேரும்.
புரியுதுங்களா? ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இதை வாங்கி எப்படிக்கா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுனா, எப்போயுமே எதுவாக இருந்தாலும் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டே நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா இந்த ஊதுபத்தி எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்குது. எல்லாமே பஞ்சகவ்யத்தால் மேக் பண்ணியிருக்கிறதுனால ஏகப்பட்ட பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நிறையாவே கிடைக்கும். ஸோ நம்ம எப்படினாலும் மாதம் மாதம் வந்து இந்த சூடம், கற்பூரம் எல்லாமே, விளக்கு, ஊதுபத்தி எல்லாமே நம்ம வெளியே வாங்குறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க, இல்லைனா பக்கத்தில் ஒரு கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடையில் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் தாராளமாக கொண்டு போய் கொடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட விஷயங்கள், அதாவது உங்களோட பிஸ்னஸ் வந்து முன்னேறணும் அப்படின்னா இதை வாங்கி பண்ணுங்க அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். ஆனால் ஹார்ட் ஒர்க்குங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் அதுக்காக பிஸ்னஸுக்கு ஒதுக்கக்கூடிய நேரத்தை பொறுத்து மட்டுமே தான் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நிறைய பணமும் உங்களால் வீட்டில் இருந்தே சம்பாதிக்க முடியும். ஏன்னா இது கெட்டு போகக்கூடிய பொருள் கிடையவே கிடையாது. ஸோ நஷ்டம் உங்களுக்கு ஏற்படாது. தாராளமாக வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். நிறைய சிஸ்டர்ஸ் நம்மக்கிட்ட பிஸ்னஸ் பண்ணணும் டீட்டெயில் கேட்டதுனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வீடியோவும் கரெக்டான வீடியோவா, நிஜமாகவே பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இல்லை இது ஸ்கேமான்னு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு அப்டேஷனும் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர் ஸ்கேமர்ஸும் என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ தயவு செஞ்சு அன்வான்டாக எம்எல்எம் பற்றியோ இல்லை வந்து ஆள் சேர்த்து விட்டால் கமிஷன் கிடைக்கும் அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பற்றிலாம் என்கிட்ட ப்ரமோஷனுக்கு தயவு செஞ்சு வராதிங்க. நம்மளோட அம்மு பாசிட்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள பிஸ்னஸ் விஷயங்களை கொடுக்கணும்னா மட்டுமே ப்ரமோஷனுக்காக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ மறக்காமல் நிறைய பேருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.